வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். நேற்று சிஎஸ்கேக்கு ஒரு அற்புதமான வெற்றி மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்டாக, அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. பட் அதுக்கு முன்னால் இந்த மேட்ச்சில் என்ன இருக்குது நம்ம பார்த்துடலாம். போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. ஸோ போஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் எடுத்தாங்க. ஒரு நல்ல டெசிஷன் மும்பை இந்தியன்ஸ் பண்ணது. பட் அது எப்படி பவர் பிளேயில் போயிருக்குன்னு பார்க்கும்போது 57 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஒரு விக்கெட் இழப்பில். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆடிருந்தாங்க. ரன் பர் ஓவர் பார்க்கும்போது 9.5 இருந்துச்சு. சரியான பேட்டிங், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆரம்பம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மறுபடியும் ஆடலை நேற்று மேட்ச்சில் கூட. அப்படி ஆடாத போனால ஒரு செட்பேக் இருக்க தான் செய்யுது. பட் நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே நமன் தேர் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரோட ஃபார்மை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் இந்த சீசனில். ஸோ நம்ம பவர் பிளேயில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 57 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப், முக்கியமான பார்ட்னர்ஷிப் நமன் தேர், ரயான் ரிக்கில்டன், இந்த 2 பேட்டர்ஸ் இடையில் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசியானோம். இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் 58 ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில், அதே போல் பர்டிகுலராக பவர் பிளேயில் இந்த 50+ மார்க் நம்ம பார்த்துருந்தோம். பல டீம் 50+ மார்க் எடுத்துன்னு போன டீம்ஸ் தான் அதுக்கு பிறகு ஜெயிச்சிருந்தாங்க மேட்சஸ்லாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோர் தான். அதே போல் ஃபஸ்ட்டு விக்கெட் டவுன் ஆயிடுச்சு. பட் நெவர்திலெஸ் நமன் தேரோட ஃபார்ம் நல்ல நம்ம பார்த்தோம். அதாவது ஷார்ட் செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதே போல் அவரோட ஷார்ட்ஸ் ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. ஒரு என்ன தேவையோ ஒரு ஸ்மார்ட்டான கிரிக்கெட் தான் ஆடிந்தார். ஸோ நமன் தேர் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 57 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 37 பந்தில். இதில் 4 பவுண்டரிஸ் அடித்தார், 3 சிக்ஸஸ் அடித்தார். பவர் ஹிட்டிங்லேயும் சரி, ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி, எல்லாம் கரெக்டாக ஒரு ஓப்பனிங் பேட்டருக்கு என்ன தேவையோ அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நமன் தேர் அவர் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ரியான் ரிக்கில்டன் கூட ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். நம்ம பார்த்தோம், செஞ்சுரி கூட அடிச்சிருந்தார். ஸோ அவரு கூட பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தார். 37 ரன்ஸ் அடித்தார். அதில் பார்த்திங்கன்னா சிக்ஸஸே 5 சிக்ஸஸ் அடித்தார். 37 ரன்ஸ்லேயே 5 சிக்ஸஸ்னா 30 ரன்ஸ் சிக்ஸஸ் மூலியமாக தான் வந்தது. ஒரு நல்ல ஸ்டார்ட். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் நம்ம பார்க்கும்போது அடுத்த பார்ட்னர்ஷிப் நமன் தேர், அதே போல் சூரியகுமார் யாதவ் இடையில பார்த்திங்கன்னா 40 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. இந்த 40 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கூட ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் தான். ஏன்னா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மிடில் ஓவர்ஸில் ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்துச்சு. என்ன ஃபவுண்டேஷன் தேவையோ மிடில் ஓவர்ஸில் அதை பில்ட் பண்ணியிருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் கூட 21 ரன் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஸ்டார்ட் சொல்லலாம். பட் அந்த ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. சூரியகுமார் யாதவ் அந்தளவுக்கு எதுவும் பார்த்ததில்லை. நம்ம 5 ஓவர்ஸ் பெரும்பாலும் மிஸ்டர் 360 சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஷாட்ஸும் ஆடுவார். இதுக்கு முந்தைய சீசன் ஒரு 2023, 2024 இந்த மாதிரி சீசன்ஸ்லாம் நம்ம ஒரு கிளாஸியான இன்னிங்ஸ்லாம் பார்த்தோம் சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்து. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதுவும் ஆடலை. சூரியகுமார் யாதவ் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்னிங்ஸ் பெரிய அளவுக்கு யாரும் செட் பண்ணி கொடுக்கல. ஸோ மிடில் ஓவர்ஸில் பார்க்கும்போது, அதாவது 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 9 ஓவர்ஸில் மட்டுமே பார்த்திங்கன்னா 63 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஸ்கோர் கூட பார்த்திங்கன்னா 120க்கு 4 விக்கெட்டு டவுன் ஆகிருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பவர் பிளேயில் என்ன பார்த்தோமோ இங்கே அப்படியே தலைகீழ இருந்தவர் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்த பிறகு அந்த ஸ்டார்ட் பெரிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் அந்த கன்வர்ஷனே கிடையாது. சூரியகுமார் யாதவ் அடித்தார் பார்த்திங்கன்னா 21 ரன்ஸு. அந்த 21 ரன்ஸு பிறகு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு யாரும் அடிக்கலை. ஹர்திக் பாண்டியா 18 ரன்ஸ் அடித்தார். பட் அது அந்தளவுக்கு டீமோட ஸ்கோர், ஓவரால் ஸ்கோரை கொண்டு போகலை. அதனால் கண்டிப்பாக கிரெடிட் கோஸ் டு சென்னை பவுலர்ஸ். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ் பிரம்மாண்டமாக போலிங் போட்டாங்க. பட் அதுக்கு முன்னால் நம்ம பேட்டிங் பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் திலக் வர்மா நம்ம எதிர்பார்த்தோம். அவரும் பெருசாக எதுவும் அடிக்கலை, சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய புது பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த புது பிளேயர்ஸ் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணலை. ஸோ அதுவும் ஒரு பெரிய செட்பேக். எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, சில டீம்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆடும்போது புது பிளேயர்ஸை எடுக்கிறாங்க. ஸோ புது பிளேயர்ஸ் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் இல்லைனா விக்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடித்தாங்கன்னா கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். பட் ஃபெயில் ஆனாங்கன்னா இது அவங்களோட தோல்விக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருக்குது. ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே டீம் ஆடும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது.
ஸோ அந்த ஒரு சேலஞ்சை அவங்க தாங்க முடியாமல், ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவுட் ஆகி ட்ரெஸ்ஸிங் ரூம் போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து யோசிப்பாங்க. அதாவது இவங்க பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஆடிருப்பாங்க. அதே போல் வந்து டொமஸ்டிக் சீசன் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது இந்த டீம் 11 ஆடும்போது ஒரு மேட்ச் டைமில் மேட்ச் சினாரியோவில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேட்சோட பர்ஃபார்மன்ஸே அடி வாங்கியிருக்கும். ஸோ ஓவரால் ஸ்கோர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 159 ரன் அடிச்சிருந்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்ஸில். ஸோ டெத் ஓவர் 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும், அதாவது 5 ஓவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 39 ரன் மட்டுமே அடித்தாங்க. அதில் வந்து 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க. ரன் பர் ஓவர் போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே வந்துச்சு, 7.8 இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. பவர் பிளேயில் நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே தலைகீழ இருந்துச்சு மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் பார்க்கும்போது. இதில் ஹர்திக் பாண்டியா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 18 ரன்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ எக்ஸ்ட்ராஸ் கூட சிஎஸ்கே அந்தளவுக்கு போடலை, வெறும் 5 எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான போலிங் நான் சொன்ன மாதிரி. இந்த பக்கம் நம்ம வந்து கண்டிப்பாக அன்ஷல் கம்போஜ் பற்றி பேசியே ஆகணும். ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நான் சொல்லியிருப்பேன், இந்த சீசன் ஐபிஎல் 2026 வந்து பார்த்தீங்கன்னா அவர் 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தாருன்ட்டு. இதுக்கு முன்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் கூட வாங்கிட்டு இருந்தார். ஸோ நேற்று ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பால் மூலியமாக அவர் பண்ணியிருந்தார். 3 for 32 அந்த ஒரு போலிங் ஃபிகரோட 4 ஓவர்ஸில் அட்டகாசமான போலிங் ஸ்பெல் அது. அதாவது வந்து ரன்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கல, அதே போல் வந்து முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அதுதான் வந்து தேவை சிஎஸ்கேக்கு. ஸோ செக்லிஸ்ட் போட்டு பார்க்கும்போது சிஎஸ்கேவோட போலிங்கில் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் நூர் அகமத் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த சீசனில் அவர் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பாருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். 2 for 26 அவரோட 4 ஓவர்ஸில். ரன்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்துருப்போம் ரன்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஆன ஹேட்ரிக்லாம் வந்து 2 முறை ஆன ஹேட்ரிக்லாம் வந்தார். ஸோ ஒரு கிளாஸியான போலிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்கிட்டேருந்து பர்டிகுலராக வந்து போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா அகில் ஹுசைன் எடுக்கலை. அகில் ஹுசைன் எடுத்திருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா வந்து பிரசாந்த் வீர் நேற்று எடுத்திருந்தாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து டீம் லைனப்பு சிஎஸ்கே எடுத்தாங்க. உர்வில் பட்டேல் எடுத்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் வீரை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. பிரசாந்த் வீரும் போலிங் போட்டார், பட் அந்தளவுக்கு கிளிக் ஆகலை அவருக்கு. அதே போல் அகில் ஹுசைனை வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரை பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். அதே போல் வந்து இந்த ஒரு 159 கூட வந்து நிறைய ரன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த டோட்டலாக வந்து மேபி 140 அரௌண்டு கூட வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு கேப்பபிள் போலர் தான் நம்ம பார்த்துருக்கோம் அகில் ஹுசைன் கிட்ட இருந்து. ஸோ அவர் எடுக்கலை. அதே போல் குர்ஜப்னீத் சிங்கை உட்கார வச்சுட்டாங்க. ராமகிருஷ்ணா கோஷை கொண்டு வந்திருக்காங்க. நேற்று ராமகிருஷ்ணா கோஷ் வேறு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட 3 ஓவர்ஸ் ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா 24 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் வேறு எடுத்திருந்தார். ஜேமி ஓவர்டன் இந்த சீசனில் வந்து ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டராக இருக்கார் சிஎஸ்கேக்கு. இந்த பக்கம் பேட்டிங்கில் வந்து 40 ஆட் அடிக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸும் எடுக்கிறார். தேவையான டைமில் விக்கெட்ஸ் எடுக்கிறது தான் போலர்ஸோட கடமை. இங்கே வந்து ஜேமி ஓவர்டன் வந்து நேத்தன் எல்லிஸ் இல்லைனா கூட வந்து அந்த ரோலை கூட இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கார். அதே போல் ஸ்பென்சர் ஜான்சனை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது கூட சிஎஸ்கே ஒரு ஃபாரின் பிளேயரை உள்ளே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜேமி ஓவர்டனை உட்கார வைக்கவே முடியாது இந்த சூழ்நிலையில். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவர் வந்து இம்பேக்ட் காட்டியிருக்காரு ஆஸ் அ பிளேயராக, ஆல்ரவுண்டராக கூட வந்து இம்பேக்ட் காட்டியிருக்காரு. ஸோ நேற்று மேட்ச்சில் கூட 4 ஓவர்ஸ் வெறும் 23 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். எக்ஸலண்ட் போலிங் ஜேமி ஓவர்டன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து முகேஷ் சௌத்ரி அப்ரிஷியேட் பண்ணியானோம். நல்ல போலிங் போட்டார், விக்கெட்ஸ் எடுக்கலை, பட் ஸ்டில் நல்ல போலிங்கை போட்டிருந்தார். ஸோ டெத் ஓவரில் வந்து என்ன தேவையோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. மிடில் ஓவர்ஸில் கூட 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அது பாராட்டே ஆனோம். ஸோ ஓவரால் போலிங்கில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான போலிங். இந்த பக்கம் சிஎஸ்கேயோட பேட்டிங் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் மறுபடியும் வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணலை. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து 11 ரன்ஸ்க்கே வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ பவர் பிளேலேயே வந்து நான் சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சு. பட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஸ்கோர். 62 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 2 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் அந்த பவர் பிளே கட்டத்தில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உர்வில் பட்டேல் நான் சொன்ன மாதிரி வந்து ஓப்பனிங் அமிச்சா பெட்டராக இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. உர்வில் பட்டேல் வந்து ஓப்பனிங் அமிச்சிருந்தாங்க. 24 ரன்ஸ் அடித்தார் வெறும் 12 பந்தில். அதே போல் வந்து பவுண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 2 பவுண்ட்ரிஸ் அடித்தார். சிக்ஸஸ் கூட 2 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். நல்ல ஒரு ஸ்டார்ட்
சிஎஸ்கேக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் வந்து கார்த்திக் சர்மா நான் வந்து சொன்ன மாதிரி அவர் உட்கார வச்சுட்டு வந்து உருவில் பட்டேலை கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து அவரோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்தாங்க. இது வரைக்கும் வந்து 9 மேட்சஸ் ஆடினாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 6லேருந்து 7 மேட்ச் வரைக்கும் வாய்ப்பை கொடுத்தாங்க. அவர் வந்து எல்லா மேட்ச்சில் வந்து 15, 18 இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்தார். பட் நேற்று மேட்ச்சில் வந்து வேறு லெவலில் வந்து கிரிக்கெட் ஆடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ மிடில் ஓவர்ஸில் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து பை எண்ட் ஆஃப் த 15th ஓவர் நீங்கள் பார்க்கும்போது 127 ரன்ஸ்க்கு வந்து 2 விக்கெட் அடைஞ்சிருந்தாங்க. இதில் வந்து 9 ஓவர்ஸ், அதாவது வந்து 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் 9 ஓவர் அந்த ஃபேஸ் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா 65 ரன்ஸ் அடித்தாங்க. ஒரு விக்கெட்டும் லாஸ் பண்ணலை. ரன் பர் ஓவர் பார்க்கும்போது கூட நல்ல டீசெண்டாக இருந்துச்சு. 7.22. நீங்கள் கேட்கலாம், அதாவது வந்து 7.22 ரொம்ப குறைவு தான்ட்டு. பட் வந்து அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய அளவுக்கு ஸ்கோர் கிடையாது. 159 சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது பொறுமையாக கூட ஆடிக்கலாம். அதே போல் விக்கெட் லாஸ் பண்ணலை, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பார்ட்னர்ஷிப் பற்றி நம்ம பேசும்போது ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் உருவில் பட்டேலோட பார்ட்னர்ஷிப் வந்து 49 ரன்ஸ் வந்தது ஸ்டார்டிங் கட்டத்திலே. அதாவது அந்த பவர் பிளேலேருந்து அந்த மிடில் ஓவரில் வரைக்கும் கொண்டு போனாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னிங்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து செட் பண்ணி வச்சிச்சு அந்த ஒரு 49 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. அதுக்கு பிறகு வந்து கார்த்திக் சர்மா வந்த பிறகு இன்னொரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ருத்துராஜ் கைக்வாட் அதே போல் வந்து கார்த்திக் சர்மா ஆடிருந்தாங்க. நம்ம பார்ட்னர்ஷிப் பற்றி பேசும்போது வந்து ருத்துராஜ் கைக்வாட் கார்த்திக் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா 98 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போயிடுச்சு டிரான்சிஷன். அதே போல் அந்த மிடில் ஓவர்ஸ்லேருந்து டெத் ஓவர் கூட வந்து ஒரு அருமையான டிரான்சிஷன். இது வரைக்கும் நம்ம வந்து சிஎஸ்கே இந்த சீசனில் அந்த ஒரு டிரான்சிஷன் பார்க்கல. நல்லா அடித்தது பார்த்தோம் கண்டிப்பாக. அதே போல் வந்து விக்கெட்ஸும் விழுந்துருந்தது. பட் இங்கே இந்த டிரான்சிஷனில் பார்த்திங்கன்னா ரன்ஸ் அடித்தாங்க, விக்கெட்டை வந்து லாஸ் பண்ணாமல் கிளாஸியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பார்த்தோம் நம்ம. பார்ட்னர்ஷிப் 98 ரன்ஸ் சொல்கிறது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா வந்து கார்த்திக் சர்மா வந்து ஃபார்மில் இல்லை, அவரை ட்ராப் பண்ணோன்ட்டு நானே வந்து போன நிகழ்ச்சியில், அது முந்தின நிகழ்ச்சியில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து இப்போ பர்ஃபார்மர் தான் நம்மளுக்கு தேவை. பர்டிகுலராக வந்து சிஎஸ்கேக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் இந்த சீசனில் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பட் வந்து வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இல்லைனா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன். பட் வந்து கார்த்திக் சர்மா நான் சொன்ன மாதிரி போன மேட்ச்சில் கூட சொல்லியிருப்பேன், அதாவது இந்த போன நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், ப்ரீ மேட்ச் அப்போ கூட அவரை உட்கார வச்சா அது வந்து அவரோட டேலண்ட்டை வந்து நம்ம வந்து இறக்கி பேசுன மாதிரி கிடையாது. அவர் நான் சொன்ன மாதிரி 2025, 2026 டொமஸ்டிக்கில் கூட ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் அதே போல் பிரம்மாண்டமான சீசன் வச்சுருந்தார். ரஞ்சி ட்ரோஃபிலையும் சரி, விஜய் ஹசாரிலையும் சரி ஒரு நல்ல சீசன் வச்சுட்டு தான் வராரு. சிஎஸ்கே எடுத்தாங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்பி அதாவது என்னெல்லாம் வந்து அவருக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தான் எடுத்திருக்காங்க. பட் நம்ம ஒரு சீசன் நடக்கும்போது சொல்ல முடியாது, எது வேணால் ஆகலாம். இன்ஃபார்ம் பிளேயர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் கூட போகலாம், அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் கூட இன்ஃபார்முக்கு வரலாம். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் இன்ஃபார்முக்கு வரலாம்னு சொல்கிறது தான் இப்போ கார்த்திக்கோட ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார் அது. அதே போல் அந்த ருத்துராஜ் கைக்வாடு கூட வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம், அவர் கூட வந்து பெரிய அளவுக்கு ஃபார்முக்கு வரல. அதுக்கு பிறகு வந்து ஒரு 73 நாட் அவுட் அடித்தார். அப்போலேருந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபார்ம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தெரியும் ருத்துராஜ் கைக்வாட் கேப்பபிலிட்டி என்னன்ட்டு. சிஎஸ்கேக்கு வந்து பண்டில் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருந்தார் இதுக்கு முன்னால் வந்து 2023 சீசன்லலாம் வந்து ஒரு சிஎஸ்கே டாப் ஆர்டருக்கு ஒரு மிஸ்டர் டிபெண்டபிள் மாதிரி இருந்தார். பட் அதுக்கு பிறகு நான் தான் சொன்னேன், இப்போ ஃபார்ம் வந்து வரும் போகும், பட் பை எண்ட் ஆஃப் த டே கிளாஸ் ரிமைன்ஸ். அதே தான் வந்து காட்டினார் நேற்று ருத்துராஜ் கைக்வாட். ஸோ நேற்று ருத்துராஜ் கைக்வாட் வந்து பார்த்திங்கன்னா 67 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் நின்னார். 45 பந்தில் அதே போல் அவரோட பவுண்ட்ரிஸ் வந்து 5 பவுண்ட்ரிஸ் அடித்தார், 2 சிக்ஸஸ் அடித்தார். இந்த பக்கம் கார்த்திக் சர்மா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போ செலக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தலைவலி என்னென்னா, சர்ஃப்ராஸ் கானை உட்கார வச்சுட்டு வந்து கார்த்திக் சர்மா எடுத்தாங்க நேற்று மேட்ச்சில். ஸோ அடுத்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி கட்டமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து கார்த்திக் சர்மா நேற்று மேட்ச்சில் 54 ரன்ஸ் அடித்தார் நாட் அவுட் பேட்டராக நின்றுட்டு 40 பந்தில். இந்த ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸாக இருந்துச்சு. ஒரு ஹங்கரோடு ஆடின மாதிரி இருந்துச்சு, ஒரு வெறித்தனத்தோடு தான் ஆடின மாதிரி இருந்துச்சு. அதாவது வந்து சிஎஸ்கே அடுத்த கட்டத்துக்கு போனோம். அதே போல் வந்து அவர் அந்த டீமுக்கு வந்து ஒரு டிசர்விங் பிளேயர் சொல்லிட்டு அந்த ப்ரூவ் பண்ணி நேற்று இன்னிங்ஸில் நம்ம பார்த்துருந்தோம்.
அவர் 4 பவுண்டரிஸ் அடித்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 சிக்ஸஸ் அடித்தார். ஸோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் தான் தேவை. ஸோ ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டாக வந்து 2 நல்ல பார்ட்னர்ஷிப், 49 ரன் ஸ்டார்டிங்கில் ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் உர்வில் பட்டேல் இடையில, இந்த பக்கம் 98 ரன்ஸ் வந்து கார்த்திக் சர்மா அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் இடையில. இந்த பக்கம் போலர்ஸ் நம்ம பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு பிரம்மாண்டமான போலிங், எக்ஸ்ட்ராஸ் கூட வந்து வெறும் 5 தான் கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு டீம் கேம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லா பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸோட போலிங் பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நல்ல ஒரு ஃபார்முக்கு திரும்பி வராரு. அது ஒரு நல்ல குட் நியூஸ் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலை. அதே போல் வந்து அவரோட போலிங் வந்து நல்லா டீகோட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேட்டர்ஸு. நேற்று மேட்ச்சில் வந்து 3 ஓவர்ஸ் போட்டு 20 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். பட் மும்பையோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் அவுட்டாக தான் இருக்குது. வெறும் 2 மேட்ச் தான் ஜெயித்தாங்க 9 மேட்சஸில் இந்த சீசனில். அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா கூட கிட்டத்தட்ட அவங்களுக்கு இந்த சீசன் முடிஞ்சு போன மாதிரி தான். அதே போல் வந்து அல்லா கசம்ஃபர், ஆப்கானிஸ்தான் பவுலர், மும்பை இந்தியன்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார் 40 ரன் கொடுத்து 4 ஓவர்ஸில். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். மிச்ச பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எடுத்திருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ், அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று மேட்ச்சில் கூட கிறிஷ் பகத் எடுத்தாங்க, அதே போல் வந்து ரகு சர்மா எடுத்தாங்க. ரகு சர்மா ஓரளவுக்கு நல்ல போலிங் போட்டால் கூட சிஎஸ்கே அகெயின்ஸ்ட் தான் வந்து இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த விஷயம் புரியல. அது ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான டீமோட தான் போயிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் வச்சுருக்காங்க ஸ்குவாடில். பட் வந்து அவங்கள விட்டு இவங்க எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எம்ஐ வந்து புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து உருவாக்கணும். அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவான பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா, அதே போல் வந்து ட்ரெண்ட் போல்ட். பெரும்பாலும் நம்ம ட்ரெண்ட் போல்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலராக பார்க்கும்போது அருமையான ஒரு ஆங்கிள், லைன் அண்ட் லென்த் பேஸோடு போடுவார். பட்டு நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து டவுன் அண்ட் அவுட்டாக இருந்துச்சு. சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 8 விக்கெட்ஸ் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஆப்வியஸாக இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ருத்துராஜ் கைக்வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ருத்துராஜ் கைக்வாடுக்கு இது வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அடுத்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அகெயின்ஸ்டாக ஆட போகிறாங்க டெல்லியில். ஸோ இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறா, அது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆனோம். அதே போல் சஞ்சு கூட நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார்னா மறுபடியும் ஃபார்மில் தான் இருக்கார். பட் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்துராஜ் வந்து நல்ல ஒரு ரோல் ஆடினார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர் வந்து அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து சிஎஸ்கேயோட வெற்றி பற்றி, அதாவது ஒரு டீம் ஆஸ் அ ஹோல் டீமாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை பார்த்தோம். ஸோ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் இது. இந்த மேட்ச் ஜெயித்த பிறகு வந்து 6th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து அடுத்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அகெயின்ஸ்டாக டெல்லியில் ஆட போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா மேற்கொண்டு மேலே போயின்னு இருப்பாங்க டேபிளில். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேக்கு. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துன்னு வராங்க. அடுத்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அகெயின்ஸ்டாக சிஎஸ்கே ப்ரீ மேட்ச் எப்படி இருக்க போது நம்ம பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.